இந்த சீசன்ல ஆல் அவுட்டே ஆகாம விளையாடின மேட்சை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, நேத்து நடந்த மேட்ச்ல எல்லாமே நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூருக்கும் பெங்காலுக்கும் தான் நடந்தது. இந்த 2 டீமுக்குமே வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலே மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 2 டீமும் நல்லா விளையாடினாங்க. பெங்காலுக்கு டிஃபென்ஸ் சரியில்லை. ஆஷிஷ் மாலிக் மட்டும் தான் நல்லா விளையாடினாரு. அதே போல தெவாங் மட்டுமே எல்லா ரைடும் போனதுனால கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தாரு. பேக் டு பேக் அவுட்டும் ஆனாரு. இவருக்கு சப்போர்ட்டிவா இந்த மேட்ச்ல மன்பிரீத் கொஞ்சம் இருந்தாரு. அதே போல ஜெய்ப்பூருக்காக நிதின் வந்து ஒரு சூப்பர் 10 எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பெருசா பாயிண்ட் டிஃபரன்ஸ் இல்ல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயே அலிஸ் அஹமத் பேக் டு பேக் பாயிண்ட் எடுத்தாரு ஜெய்ப்பூருக்காக. லாஸ்ட் 5 மினிட் இருக்கும்போது தான் மேட்ச் சும்மா ஃபயரா இருந்துச்சு. தெவாங்க் வந்து பேக் டு பேக் பாயிண்ட் எடுத்தாரு. ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாங்க பெங்கால். லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கும்போது அலிஸ் அஹமத் போனஸ் ப்ளஸ் 3 பாயிண்ட் எடுத்து ஒரு சூப்பர் ரைட் பண்ணி கேம் சேஞ்சரா மாறினாரு. கடைசியில் பெங்கால் 41 ஜெய்ப்பூர் 45 இந்த மேட்சை ஜெய்ப்பூர் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மேட்ச் புனேருக்கும் யூம்பாக்கும் தான் நடந்தது. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே புனேரோட டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லா டைமும் ஆல் அவுட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல சூப்பர் டேக்கிள் பண்ணி புனேரோட டிஃபென்ஸ் காப்பாற்றினாங்க டீமை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பெருசாக பாயிண்ட் டிஃபரன்ஸே இல்லை. மேட்ச் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் புனேர் வந்து பேக் டு பேக் சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க. அஜித் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மேட்ச்சில் ஆல் அவுட்டே ஆகாமல் இருந்தப்போ கடைசி 1 நிமிஷம் இருக்கும்போது புனேர் ஒரு ஆல் அவுட் பண்ணாங்க. அதே போல் கடைசி 30 செகண்ட் இருக்கும்போது நம்ம தமிழ் பையன் ஸ்டுவர்ட் சிங் ஒரு சூப்பர் ரைட் பண்ணார். கடைசியில் இவங்க 22 புனேரி 40 இந்த மேட்சை புனேரி வின் பண்ணிட்டாங்க.